பாலத்திற்கு அடியில் கருகி கிடந்த பரோட்டா மாஸ்டரின் சடலம். மகனை காணவில்லை என புகார் அளித்த தாய் மூலம் சிக்கிய பரோட்டா மாஸ்டரின் நண்பர். 19 வயதான இளைஞரும் அவரது நண்பரும் சேர்ந்து பரோட்டா மாஸ்டரை கல்லால் அடித்து கொலை செய்துவிட்டு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த பயங்கரம். பரோட்டா மாஸ்டரை இளைஞர் கொலை செய்தது ஏன்? கொலைக்கான காரணம் என்ன? பாலத்துக்கு அடியில உடல் முழுவதும் கருகி போய் ஒரு இளைஞரோட சடலம் கிடந்திருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சியான பொதுமக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்கு வந்த போலீசார் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி வச்சுட்டு முக்கிய சாலைகள்ல இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை செக் பண்ணி இருக்காங்க. அதுல சந்தேகத்துக்கிடமா வந்த நபர்களை விசாரணை வளையத்துல கொண்டு வந்திருக்காங்க போலீசார். இதுக்கு மத்தியில தன்னோட மகனை காணோம்னு ஒரு அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்து இளைஞரோட சடலத்தை அந்த அம்மா கிட்ட காட்டியிருக்காங்க போலீசார். அப்பதான் பாலத்துக்கு கீழே கிடந்திருக்கிறது அந்த அம்மாவோட மகன் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இளைஞரோட சடலத்தை பார்த்து கத்தி கதறி அழுத அந்த தாய், என் மகனோட எந்நேரமும் சுத்தினது அவனோட நண்பன் கிருஷ்ணசாமி தான் சொன்னதோட அவன் மேலதான் எனக்கு சந்தேகமே இருக்குதுன்னு சொல்லி இருக்காங்க. அடுத்து அந்த நண்பனை சுத்தி வளைச்சு விசாரிச்சப்பதான் பல அதிர்ச்சி உண்மைகள் எல்லாம் வெளியே வந்துச்சு. விருதுநகர் ஆத்துமேடு கருப்பசுவாமி கோயில் தெருவை சேர்ந்தவர் பொன்ராஜ். 32 வயசான இவருக்கு திருமணமாகி மனைவியும் ஒரு மகனும் இருக்காங்க. ஆனா மனைவி சண்டை போட்டுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டதுனால கடந்த 5 வருஷமா தன்னோட அம்மா அப்பா கூட தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு பொன்ராஜ். தான் அப்பா நடத்துற ஹோட்டல்ல பரோட்டா மாஸ்டரா இருந்த இவரு 19 வயசான கிருஷ்ணசாமிங்கிற இளைஞர் கூட நெருங்கிய நண்பரா இருந்திருக்காரு. 2 பேரும் சேர்ந்து அடிக்கடி மது அருந்துறது வழக்கம். அதே மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் பொன்ராஜ் கிட்ட மறைக்காம சொல்லிடுவாரு கிருஷ்ணசாமி. அப்படிதான் தான் ஒரு பொண்ணை காதலிக்கிற விஷயத்தையும் கிருஷ்ணசாமி தன்னோட நண்பன் கிட்ட சந்தோஷமா சொல்லி இருக்காரு. ஆனா அந்த நண்பனே கடைசியில தான் காதலை கலைச்சு விடுவான்னு அவருக்கு தெரியல. சில நேரங்கள்ல தன்னோட செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிட்டா பொன்ராஜோட செல்போன்ல இருந்து காதலி கிட்ட பேசி இருக்காரு கிருஷ்ணசாமி. அப்போ நண்பனோட காதலி நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிட்ட பொன்ராஜ் அந்த நம்பருக்கு குட் மார்னிங் அனுப்புறது, குட் நைட் அனுப்புறது, ஃபார்வர்டு SMS எல்லாம் அனுப்புறதுன்னு பேச ஆரம்பிச்சிருக்காரு. காதலனோட நண்பராச்சேன்னு அந்த பொண்ணும் பதில் SMS அனுப்பி இருக்காங்க. அப்படியே பேச ஆரம்பிச்ச அந்த பொண்ணுகிட்ட தனக்கு கல்யாணம் ஆனது, மனைவி பிரிஞ்சு போனது, சொந்த கதை சோக கதை எல்லாமே சொல்லி இருக்காரு பொன்ராஜ். அதை கேட்ட அந்த பொண்ணுக்கு பொன்ராஜ் மேல சிம்பத்தி கிரியேட் ஆகியிருக்கு. அதனால அடிக்கடி பேசி ஆறுதல் சொல்லி இருக்காங்க. அந்த ஆறுதல் ஒரு கட்டத்துல 2 பேருக்கும் மத்தியில காதலை வரவழைச்சிருக்கு. அதுக்கப்புறம் கிருஷ்ணசாமி கிட்ட பேசுறத நிறுத்தின அந்த பொண்ணு பொன்ராஜ் கூட தான் பேசி இருக்காங்க. ஒரு நாள் வழக்கம் போல இளைஞர்கள் 2 பேரும் சேர்ந்து மது குடிக்கிறப்ப தன்னோட காதலி பொன்ராஜுக்கு போன் பண்ணி அக்கறையா பேசுறத பார்த்த கிருஷ்ணசாமி 2 பேரையுமே கண்டிச்சிருக்காரு. ஆனாலும் பொன்ராஜ் அந்த பொண்ணு கிட்ட பேசுறத நிறுத்தவே இல்லை. அதனால கடுப்பான இளைஞர் கொலை செய்யறதுக்காக பிளான் பண்ணி பொன்ராஜை மது குடிக்கிறதுக்காக கூப்பிட்டு இருக்காரு. தன்னோட இன்னொரு நண்பன் அன்பு செல்வன் கூட பைக்ல போன கிருஷ்ணசாமி பொன்ராஜ அவங்க ஹோட்டல் பக்கத்திலிருந்தே அழைச்சிட்டு போயிருக்காரு. நிறைவாழ்வு நகர் தேவாலயம் பக்கத்துல உள்ள கௌசிகா நதி பாலத்துக்கு அடியில உட்கார்ந்து 3 பேரும் மது குடிச்சிருக்காங்க. அப்போ தன்னோட காதலி கிட்ட பேசாதுன்னு மறுபடியும் பொன்ராஜ கண்டிச்சிருக்காரு கிருஷ்ணசாமி. அதுக்கு உன் காதலியே என்கிட்ட பேசும்போது நான் எதுக்கு பேசாம இருக்கணும், அவகிட்ட போய் பேசாதன்னு சொல்லுன்னு சொன்ன பொன்ராஜ் ஆபாசமான வார்த்தைகளால திட்டி இருக்காரு. அதை கேட்டு ஆத்திரமடைஞ்ச இளைஞரும் அவரோட நண்பர் அன்பு செல்வனும் சேர்ந்து பொன்ராஜ கல்லால கண்மூடித்தனமா அடிச்சிருக்காங்க. அதுல சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு பொன்ராஜ். அடுத்து அங்க கிடந்த குப்பை குவியல்ல சடலத்தை போட்ட 2 பேரும் பைக்ல இருந்த பெட்ரோலை ஊத்தி தீ வச்சு எரிச்சிட்டு தப்பிச்சு ஓடிட்டாங்க. மறுநாள் காலையில 8 மணிக்கு அந்த வழியா போன பொதுமக்கள் தான் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. இதுக்கு மத்தியில மகனை காணும்னு வந்த பொன்ராஜோட அம்மா கொடுத்த தகவல் படி பரோட்டா மாஸ்டர் கிருஷ்ணசாமி கிட்ட போலீசார் நடத்தின விசாரணையில தான் எல்லா உண்மையும் அம்பலமாகி இருக்கு.
அதுக்கப்புறம் கிருஷ்ணசாமியை கைது செஞ்ச போலீசார் தலைமறைவா இருந்த அவனோட நண்பன் அன்பு செல்வனையும் கைது பண்ணிட்டாங்க.